ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாதத்தில் ஒரு டைம் 2 டைம் கண்டிப்பாக வின்னிங் ஆகிறதுக்கான சான்சஸ் நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேன். அதை மட்டும் யூடியூப்பில் என்னை ஃபாலோ பண்ணவங்க மட்டும் ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மாதம் எனக்கு கம்பல்சரி வின்னிங்கே இல்லை. அதுதான் உண்மை. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது எல்லாமே. ஓகேங்களா? இன்றைக்கி 4 டிஜிட் நான் கொடுத்துருக்கேன். கம்பல்சரி பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கே போஸ்டிங் போட்டாலும் போடுவேன். ஏன்னா 4 டிஜிட் கொடுத்துருக்கேன். மெயினாக என்னோடய கஸ்டமர் அத்தனை பேர்த்துக்கும் 4 டிஜிட் கொடுத்துருக்கேன். வின்னிங் ஆன பிறகு அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து யார் யாருக்கு கொடுத்துருக்கேன், எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் தெரிவிக்கிறேன். சரிங்களா? அதை ஏன் சொல்கிறேன்னா, என்னை நம்பி நின்று கரெக்டாக எவ்வளோ நாள் ஆனாலும் கரெக்டாக நின்று கேட்குறவங்களுக்கு கரெக்டாக உண்டு. இல்லை அதாவது ஒரு மாதத்துலேயே எனக்கு ஃபுல் வின்னிங் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் அது உறுதியாகவே சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து கொடுத்துட முடியாது. இந்த மாதத்துல எனக்கு 3 வின்னிங்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. சப்போஸ் இன்றைக்கி நான் 4 டிஜிட் வின் ஆச்சு அப்படின்னா, நான் சொல்லும்போது அந்த மிஸ் ஆன செட்டெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக டேட்டோடு சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிருக்கிறத டேட்டோடு உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்னை நம்பாத ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? அவங்க பேட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உள்ளே போடுவாங்க. வேணால் நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? மெயினாக நான் யாரையும் ஏமாற்றி ஃப்ராடு பண்ணியோ பித்தலாட்டம் பண்ணியோ நான் யாருக்கிட்டேயும் காசு வாங்கி பண்ணலை. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நான் ரீஃபண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரீஃபண்ட் பண்ணாலும் என் கையில் இருக்கும்போது தான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர, இல்லாத போது கண்டிப்பாக கேட்டாங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. நான் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டுவிட்டு க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருவேன். அதுதான் மெயின் ரீசன். இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு 3 மணிக்கு மேலே ரிசல்ட் எப்படி வருது, வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோஸில் எப்படி வந்திருக்கு, எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. தெரிஞ்சால் தான் ஒரு நம்பிக்கை வரும். நிறைய பேர்த்துக்கிட்ட ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுறவங்கக்கிட்டலாம் போய் ஏமாந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மன கஷ்டங்களையும் கும்பிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஒரு ரீசன் என்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. அது மெயின் ரீசன். சரிங்களா? எப்படி வருதுன்னு பார்ப்போம். 3 மணிக்கு மேலே எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 4 டிஜிட் வின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் போடுறேன். அதுலேருந்து கேட்டு வர்றவங்க கண்டிப்பாக இருக்கலாம். இல்லை அது உங்களோட விருப்பத்துலேயே நான் விட்டுறேன். நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன் யாரையுமே. வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடவே மாட்டேன். சரிங்களா? அது உங்களோட வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நான் எடுத்து போடுற கெஸ்ஸிங்ஸு ஒரு பக்காவான கெஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுதுன்னா தொடர்ந்து அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரிங்களா? போன வீடியோவில் நம்பிக்கை இல்லாமல் போட வேண்டாமா என்னமோன்னு சொல்லி கமெண்டில் நிறையா சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள், வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எடுத்து கொடுத்து வின் பண்ணதுக்கப்புறம்தான் நான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி வீடியோஸை கட் பண்ணேன். அதே முறை தான் இப்போது. ஆனால் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது. மாதத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அந்த அன்னைக்கு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.